ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 31/5/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கே ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிடிபி க்ரோத் அட் 6.5% இன் 2024-25 ஸ்லோவஸ்ட் சின்ஸ் த பேண்டமிக் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் ஆக்சுவலி நம்மளோட ஜிடிபி வந்து இப்போ லைட்டாக வந்து லைக் 2019 நம்ம கடைசியாக அந்த நவம்பர் டிசம்பர் 2019 வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட் வந்தது. அண்ட் தென் 2020 ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி இந்த கோவிட்லேயே தான் இருந்தோம். ஸோ அந்த 2020-21 அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஜிடிபி வந்து பார்த்திங்கன்னா 6.5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்லோவஸ்டான க்ரோத் தான். நம்ம இன்னுமே வந்து நிறைய நம்ம வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றது தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இது தாண்டி என்னென்ன விஷயங்கள்னு நம்மளுடைய நார்மலாக நம்ம எப்போவுமே நம்மளுடைய கூட்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இதுக்கான ரீசன் என்னென்னா நம்மளோட கன்சம்ஷன் நம்ம எடுத்துக்கிறது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, அதே நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து ப்ரொடக்ஷனும் நம்ம வந்து கம்மியாக பண்ணுறோம். ஸோ அதனால் நம்மளோட ஜிடிபி கம்மியாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக ஜிடிபி எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் அண்ட் தென் வந்து நெட் எக்ஸ்போர்ட்ஸ். ஸோ இது நாலுத்தோட அடிஷன் தான் வந்து நம்மளோட ஜிடிபியாக நம்ம எடுத்துப்போம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்சம்ஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் தென் நம்ம நிறைய ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் பண்ணுறதும் கம்மியாக தான் இருக்குது. கவர்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து செலவு பண்ண வந்து வராங்க. இது தாண்டி வந்து நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது இப்போ ரீசெண்டாக நம்ம ட்ரேட் டெஃபிசிட்லாம் ஆச்சு அப்படின்றலாம் சொல்கிறோம் இல்லையா. அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இம்போர்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம கடைசியாக நம்மளோட ஜிடிபி வந்து கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேலஞ்சஸ், கிட்டத்தட்ட ப்ரைவேட் கன்சம்ஷன் வந்து 4.8% கம்மி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் ஸ்பெண்டிங்கும் வந்து 3.1% தான் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இதுக்கு மாதிரி சொன்னோம் இல்லையா, அந்த ட்ரேட் டெஃபிசிட் கூட நம்ம வந்து இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் நம்ம வந்து கான்சிக்வன்ஸ், நம்ம சேலஞ்சாக வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஜிடிபி வந்து ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ அதை பற்றியும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜிடிபியை வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸாக பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். மற்றபடி மேனுஃபேக்சர் செக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் 4.8% தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப ஸ்லோவான க்ரோத் தான் மேனுஃபேக்சர் செக்டர்ஸ்லலாம். அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக லைக் அந்த லாக்டவுன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அவ்வளோவா வந்து லைக் மக்கள்கிட்ட அவ்வளோவா பண ஆதிக்கம் அவ்வளோவா இல்லாததுனால இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து அவ்வளோவா வந்து அவங்க கவனம் செலுத்தலை. ஸோ அதனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸ் இதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப ஓவர் ஆடி வாங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டு வருது. அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒரு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு நம்மளோட ஜிடிபியை. ஏன்னா வந்து அது அப்போவுமே சரி இப்போவுமே சரி லைக் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒரு நம்மளோட எக்கனாமியோட ஸ்டெபிலைசர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஜிடிபியை ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் தான். மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இங்கெல்லாம் சென்னை இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் வந்து அவ்வளோவா இம்பார்ட்டண்டான நமக்கு எதுவும் இல்லை. ஸோ நம்ம எடிட்டோரியல் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுலே இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். டோன்ட் மெரிலி என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸ் பட் எக்யூப் தெம் வித் ஸ்கில்ஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போல்லாம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய காலேஜஸில் வந்து என்ரோல்மெண்ட் அப்படின்றது ஓரளவுக்கு இப்போ மோஸ்ட்லி 12th முடிஞ்சவங்கள வந்து காலேஜ் டிகிரி இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று காலேஜுக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஒரு நார்மல் டிகிரியோ இல்லை ப்ரொஃபஷ்னல் டிகிரியோ ஏதோ ஒன்று. பட் ஆனால் வந்து நம்ம அந்த ஃபீல்டில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலேஜ் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பின் பண்ணுறது என்ரோல்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது. நம்ம இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணணும். அதனால தான் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக Tier 1, Tier 2, Tier 3 அப்படின்னு 3 பிரிக்கலாம் காலேஜஸ். ஸோ அந்த Tier 1 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட கோப்பப் பண்ணுறதாகட்டும் சரி, இல்லை ரிசர்ச் செக்டார்ஸ், டெவலப்மெண்ட் செக்டார்ஸ்லேயும் சரி எல்லாமே ஓகேவாக இருக்குது. ஆனால் இந்த லைக்
வில்லேஜஸில் ஏதாச்சும் ஓரமாக இருக்கிற காலேஜஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ எதுவுமே ஸ்டெப் இன் பண்ண மாட்டேங்கிறாங்க. லைக் இந்த இண்டஸ்ட்ரீஸ் கூட வந்து கம்பைன் பண்ணி விடுறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம எடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது ஆல்மோஸ்ட் டோன்ட் மெரிலி என்ரோல் ஸ்டூடெண்ட்ஸ், லைக் ரொம்ப நிறைய என்ரோல்மெண்ட் அப்படின்றது நிறையவே இப்போ ஆயிடுச்சு. பட் ஆனால் அவங்கள வந்து ஸ்கில்ஸ் வச்சு நம்ம எக்யூப் பண்ணோம் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ரெயின் கிளைம்ஸ் 5 lives இன் தக்ஷிணா கன்னடா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 5 members வந்து இந்த ரெயின்னாலே வந்து ரொம்ப அதிகமாக வந்து இறந்துட்டுருக்காங்க. ரெயின் ஆகி நிறைய மழை பெஞ்சு லேண்ட்ஸ்லிப் ஆகி ஸோ இவங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்காங்க. ஸோ இதோடைய காசஸ், இம்பேக்ட்ஸ், மெஷர்ஸ், லேண்ட்ஸ்லிப் அதோடைய மெயினான நம்மளுடைய காசஸ்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நார்மலாக ஏதாச்சும் ராக்கோ சாயிலோ இல்லை ஏதாச்சும் நார்மல் சின்ன சின்ன டெப்ரிஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்லோப்பில் ரொம்ப மூவ்மெண்ட் ஆச்சுன்னா அதான் நம்ம வந்து மோஸ்ட்லி லேண்ட்ஸ்லிப் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இது வெறும் லேண்ட்ஸ்லிப் மட்டும் நடக்குமான்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. லேண்ட்ஸ்லிப் எப்போ நடக்கும்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரெயின்ஃபால் அதிகமாகவோ இல்லை எர்த்குவேக்கோ இல்லை வால்கேனோ எரப்ஷன் தென் நிறைய இந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் நம்ம மைனிங்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பண்ணாலோ டீஃபாரஸ்டேஷன் மரம்லாம் ரொம்ப அதிகமாக வெட்டினாலோ தென் கிரவுண்ட் வாட்டரில் ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் இதோட இம்பேக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்க மாதிரி நம்மளுடைய ஹியூமன் லைஃப்ஸ் வந்து நிறைய பேர் ஹியூமன் லைஃப் அண்ட் சேஃப்டி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் ஆகிடும். இப்போ கூட பார்த்தீங்களா 5 பேர் வந்து இறந்துட்டுருக்காங்க. ஸோ தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ கன்ஃபார்ம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் அப்படின்றது கன்ஃபார்ம் நடக்கும். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் லாஸ், என்விரான்மெண்ட் இம்பேக்ட், நிறைய என்விரான்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. இதுக்கு நம்ம எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இன்ஜினியரிங்காகவும் நம்ம சால்வ் பண்ணலாம், இல்லைனா நம்ம நார்மலாக நேச்சுரலிஸ்டிக்காகவும் சால்வ் பண்ணலாம். இன்ஜினியரிங் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஸ்லோப்பை வந்து ஸ்டெபிளைஸாக மெயின்டைன் பண்ணுறது, ஸ்லோப் அங்கங்கே வந்து நம்ம அணை கட்டி ஸோ இது அந்த ராக் ஸ்லைடிங் ஆகட்டும் சரி எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்லோப் ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா அஃபாரஸ்டேஷன். அண்ட் தென் இது வந்து நம்ம இன்ஜினியரிங் சைடில் பார்த்தோம். இப்போ நேச்சுரலிஸ்டிக்காக பார்த்தோன்னா நிறைய மரம் வளர்க்குறது, அண்ட் தென் நிறைய ட்ரேசிங் பார்த்துருப்பீங்களா, லைக் ஸ்டெப்ஸ் மாதிரி கட் பண்ணி அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிரேடிங் அண்ட் டெரேசிங், அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் நல்லா வச்சுக்கிறது, வெஜிடேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது, வாட்டர் நல்லா வாட்டர் அந்த போகிறதுக்கும் சரி இல்லை வர வாட்டரை நல்லா கேட்ச் பண்ணி அதை நல்லா ஒழுங்காக யூஸ் பண்ணுற விதத்துலேயும் சரி. ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் ஏர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ். சீக்கிரமாக நம்மக்கிட்ட நிறைய டெக்னாலஜிஸ் இப்போ இருக்குது. லைக் இந்த லிடார் அந்த மாதிரி நிறைய லிடார் சேட்டிலைட், இந்த மாதிரி நிறைய இமேஜிங் சேட்டிலைட்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து சீக்கிரமாக வந்து ஏர்லி வார்னிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ், ரெயின் இதெல்லாம் ஓவராக தக்ஷிணா கன்னடாவில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் 5 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சென்டர் ஆஸ்க் ஸ்டேட்ஸ் டு ரைஸ் என்ரோல்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்கூல்ஸில் இதுக்கு முன்னாடி நம்ம காலேஜ் பற்றி எடிட்டோரியல் பேஸில் பார்த்தோம்லே, இப்போ ஸ்கூல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட்டே கம்மியாக இருக்குது. நம்ம வந்து காலேஜஸில் என்ரோல்மெண்ட் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, பட் நான் ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். பட் ஆனால் ஸ்கூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ரோல்மெண்ட் அப்படின்றதே ரொம்ப கம்மியாக இருக்குது. லைக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை விட ப்ரைவேட் ஸ்கூல்ஸோ இல்லை அன்எய்டட் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஸோ ஆனால் நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கே கிட்டத்தட்ட 30,000 to 40,000 rupees வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. ஆனால் வந்து இருந்தாலும் வந்து ப்ரைவேட் அண்ட் அன்எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு தான் வந்து அவங்க தேடி போகிறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தமிழ்நாடு, தெலுங்கானா, உத்தரகாண்ட் அண்ட் ஆந்திர பிரதேஷ் இவங்க 4 பேர்கிட்டையும் வந்து நம்ம சென்டர் வந்து இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்றத ஆராய்ச்சி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க் எழுப்பியிருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கான பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்.
ஸோ நிறைய பிராண்ட் பண்ணி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நிறைய பண்ணலாம், அதுக்கான பிராண்டிங் அந்த மாதிரி. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக நம்ம டேட்டா பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட கேரளாவில் மகாராஷ்டிராலலாம் வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதார் பேஸ்டு வெரிஃபிகேஷனில் நிறைய பேர் இந்த ஸ்கூல் ட்ராப்பிங் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்றதும். ஸோ இதனால் பல இஷ்யூஸ் வருது. லைக் ஏன் வந்து இங்கே இந்த ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து சேர்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து நம்ம வந்து சேகரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தென் லேக் ஆஃப் ட்ரெயின்டு டீச்சர்ஸ். அதாவது ட்ரெயின்டு டீச்சர்ஸ் இருக்காங்க, ஆனால் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எழுந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக நிறைய வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் லைக் நிறைய பேர் வந்து ரெக்குயர்மெண்ட் இருந்தும் வந்து எடுத்துக்கலையா. ஸோ அந்த மாதிரி லேக் ஆஃப் ட்ரெயின்டு டீச்சர்ஸ் அண்ட் தென் ஒரு அவுடேட்டடான கரிக்குலம் ரொம்ப இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். பட்னா வந்து அவுடேட்டட் கொஞ்சம் நம்ம லைக் டெக்னாலஜி வைஸ் வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து டக்குன்னு அடாப்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் இன்அடிக்குவேட் ஃபண்டிங், இன்னுமே கொஞ்சம் ஃபண்டிங் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியும். அண்ட் தென் டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ அப்படின்றது ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல்ஸில் வந்து 30:1 ஆக்சுவலி இருக்கணும். அப்பர் ப்ரைமரியில் 35:1 வந்து இருக்கணும். பட் ஆனால் வந்து நம்ம இந்த ரேஷியோ வந்து நம்ம மெயின்டைன் பண்ணல அப்படின்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எய்ம். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸை வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ரொம்ப என்ரோல்மெண்ட் கம்மியாகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அந்த இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இது 5 workers killed in blast at ஃபயர் கிராக்கர் யூனிட் இன் பஞ்சாப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே. ஸோ இந்த ஃபயர் ஒர்க்கர்ஸ் கில்டு இன் பிளாஸ்ட் ஃபயர் கிராக்கர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபயர் கிராக்கர்ஸ்னாலே நம்ம சிவகாசி அதெல்லாம் தானே. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சிவகாசின்னு இல்லை, லைக் இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்கர்ஸ்ன்னு பார்த்திங்கனாலே சிவகாசி அந்த மாதிரி அந்த ஒரு சில இடங்கள் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இடங்களில் ஒழுங்காக அந்த அந்த பட்டாசு பண்ணுறதுக்கான அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ஒழுங்காக ஸ்டோர் பண்ணி வைக்கலனாலோ இல்லைனா வந்து அதை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலனாலோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பாதிப்பு வந்து ஏற்படும். ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட 5 workers வந்து இறந்து போயிருக்காங்க பஞ்சாபில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் வரும். ஸோ நம்ம ஜியாகிரஃபி சைடில் பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர், நம்ம மேன்மேட் டிசாஸ்டரில் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர் வரும். ஸோ வந்து இதுக்கான ஒழுங்காக நம்ம ஹேண்டில் பண்ணலனாலும் ஸ்டோரேஜ் பண்ணலனாலும் இது வந்து நடக்கும். ஸோ வந்து நம்மளோட இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த சைடில் ரொம்ப டைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள்ல அந்த லைசன்சிங்லாம் வந்து ஒழுங்காக பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்களா பஞ்சாபில் வந்து 5 பேர் இந்த ஃபயர் பிளாஸ்ட் ஆனதுனால இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றியும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீசெண்ட் மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.